நம்ம வாழ்க்கையில பணத்தை பத்தின ஒரு ஐடியா இல்லாததால தான் நம்ம லைஃப் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சொல்லலாம், ஏழையா பிறந்துட்டோம், ஏழையா தான் சாகணும் என்கிறது நம்ம விதி அப்படின்னு. இங்கே பணக்காரங்களா இருக்கிற பாதி பேரு ஏழையாக இருந்தவர்கள் தான். அதனால நம்ம ஏழையா பிறக்கிறது நம்மளோட தப்பு கிடையாது. ஏழையா சாகிறான் பாருங்க, அதுதான் நம்மளோட தப்பு. நம்ம சம்பாதிக்கிறது பிரச்சனை கிடையாது. சம்பாதிச்ச பணத்தை சரியான முறையில் சேமிக்கிறதுல தான் இருக்கு. அதுக்காக ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுங்க, ஸ்டாக் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத விஷயங்களை பத்தி எல்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது சேமித்த காசுல தங்கம் வாங்கலாம். உங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல கனி வாழை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பணம் காய்க்கிற மரங்களை நடலாம். தேவையில்லாம செலவு பண்ணாம தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணி அது மூலமா பணத்தை சேமிக்கலாம். அடுத்தவன் கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இடம் வாங்கவோ வீடு கட்டவோ நிறைய லோன் வாங்கி வைத்திருந்தாலும் இருக்கிற சின்ன லோன் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஒரே லோனா மாத்தி வச்சுக்குங்க. நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்களா அல்லது தொழில் செய்றீங்களோ, உங்களோட லோன் அமௌண்ட் கட்டுற அளவுக்கான சம்பளம் வாங்குறீங்களா, எப்பொழுதுமே நினைவுல வச்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை தனியா சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சில கொரோனா மாதிரியான பாண்டமிக் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி நேரத்துல நம்மளோட லோன் அமௌண்ட் சரியான முறையில் கட்ட முடியாம இருக்கும். முடிஞ்ச அளவு ரெண்டாவதா ஏதாவது இன்கம் வர மாதிரியான வேலையை செய்ய கத்துக்குங்க. அப்புறம் பாருங்க, பணத்துக்காக நீங்க வேலை பார்க்காம பணம் உங்களுக்காக வேலை செய்யும். நம்ம பணத்தை பத்தின சைக்காலஜி தெரிஞ்சாதான் நம்மளும் பணக்காரன் ஆக முடியும்.